அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இந்திய காங்கிரஸ் ஐயனை பற்றி பார்க்க போகிறோம். 25 கொஸ்டின்ஸுமே ஒன் வேர்ட்ஸ் தரத்தில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு, சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சுன்னா 15 ஆகஸ்ட் 1947. 15 ஆகஸ்ட் 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. இப்போ 25 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நீங்களே எத்தனை வயசு பாருங்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் எத்தனை தேசிய அரசுகள் இருந்தன? 565. இது எல்லாமே ஐஎன்எம் இந்திய காங்கிரஸில் வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஜவஹர்லால் நேரு காந்தியை முதன்முதலாக எந்த மாவட்டத்தில் சந்தித்தார்னா, ஜவஹர்லால் நேரு வந்து காந்தி எப்போ ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்தில் சந்திச்சிருக்காங்கன்னா, எந்த ஊரில் நடந்துச்சுன்னா, அது வந்து லக்னோ பிளேஸ், அந்த பிளேஸில் நடந்திருக்கு. ஜெய்ஹிந்த் யாருடைய புகழ்பெற்ற முழக்கம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை ஏற்றவர் யார்? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம்னா ராஜாஜி தான் வருவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். WC பானர்ஜி ஃபர்ஸ்ட் இந்திய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1985 டிசம்பர் 28 அன்னைக்கு மும்பையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ WC பானர்ஜி தான் அதுக்கு ஃபஸ்ட்டு தலைவர் இருந்திருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் எங்கே அமைந்துள்ளது? ஜாலியன் வாலாபாக் வந்து பஞ்சாபில் தான் இருக்குன்றாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எப்போ படுகொலை நடந்துச்சுன்னா 1919 தான் படுகொலை நடந்திருக்குன்றாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் வந்திருக்காங்க. கப்பலோட தமிழர், இது எல்லாருமே தெரியும். கப்பலோட தமிழர்னா வஉசி. மகிழ்ச்சி அற்ற இந்தியா, அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய்ன்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எங்கே தூக்கில் போட்டாங்கன்னா கைத்தாறு பிளேஸ் தான். இது தமிழ் புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி 10th சோசியல் புக்லேயும் இருக்குது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பாலகங்காதர திலகர்ன்றாங்க. 15 ஆகஸ்ட் 1947 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன கிழமையாக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சான், ஃப்ரைடே. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜின்றாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்ட ஆண்டு எப்போ ஃபஸ்ட்டு பாடிருக்காங்கன்னா, வந்தே மாதரன்றது வந்து 1896 பாடியிருக்காங்க. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்போ பகத்சிங் தூக்கில் போட்டாங்கன்னா 1931. வங்க பிரிவினை போது கவர்னர் ஜெனரல் யார்? வங்க பிரிவினை போது கவர்னர் ஜெனரல் வந்து கர்ஷன் பிரபு. இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, இந்திய அரசு சட்டம் எப்போனா 1935. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியர்கள் எங்கே இருந்தார்? சுதந்திரம் கிடைச்ச போது காந்தி எங்கே இருந்தாங்கன்னா கொல்கத்தா, நவகாளி அந்த பிளேஸில் தான் இருந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு எப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து. இதெல்லாம் இந்திய காங்கிரஸ் ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்க ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. மகாத்மா காந்தி சமாதியின் பேர் வந்து ராஜ்காட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது சொன்னது யார்? இது சொல்லியிருக்காங்க யாருன்னா அன்னி பெசன்ட்றாங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், காந்தியடிகளை தேசத்தந்தை அழைத்தவர் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.